ஹாய் மக்களே, நான் உங்கள் யுஏ தமிழச்சி சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இறால் பிரியாணி பார்க்க போகிறோம். இறால் பிரியாணி எல்லாருக்கும் செய்ய தெரியும். ஆனால் நான் எங்கள் ஸ்டைலில் செய்கிறேன். கொஞ்சம் 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 மாற்றம், அவ்வளோதான். எல்லாரும் செய்கிறதும் ஒன்று தான். ப்ளீஸ் இதையும் ட்ரை பண்ணுங்கள். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், அவங்க எவ்வளோ அரிசி போடுறீங்களோ, எவ்வளோ மசாலா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு, இஞ்சி, பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் சோம்பு, தனியா, சீரகம், பட்டை இது 4த்தையும் எடுத்து ஒரு சின்ன கடாயில் போட்டு வறுத்துட்டு, நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு, அந்த பவுடரை எடுத்து வறுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு ஃபைன் பவுடரை எடுத்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எறா பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகலாம். குக்கரை வச்சாச்சு. குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், ஒரே ஒரு ஸ்பூன், எங்களுக்கு தேவை 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ விட்டாச்சு. விட்டுட்டு ஆனியன், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டாச்சு. அது கூட உங்களுக்கு தேவைன்னா பட்டை இல்லை இலை ஏதாவது கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம், நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிடுங்க, வறுத்துருங்க. அப்புறமா புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு வறுத்துருங்க. இதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா அது வந்து அந்த ஸ்மெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் அதிலேயே போகணும். எல்லாமே அந்த பச்சை கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா அதிலேயே வந்து நல்லா வேகணும். அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் தக்காளி எல்லாம் இதெல்லாம் நல்லா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இறாலை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். வீட்டு மிளகாத்தூள் சேர்க்காதீங்க, காஞ்ச மிளகாத்தூள் மட்டும் சேருங்க. எல்லா பவுடரும் சேர்த்து பிரியாணியை நாஸ்தி பண்ணிடாதீங்க. 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் மட்டும் சேருங்க. கரெக்டு ஸ்பைசி இருக்கும். 2 ஸ்பூன் மட்டும் சேருங்க. 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். அப்புறமா தயிர் சேர்த்து நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அந்த தயிரிலேயே நல்லா பிரட்டி எடுத்துட்டு அப்புறம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அந்த தயிர்லேருந்து எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். ஃபுல்லாக அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துட்ட பிறகு நம்ம இறாவை போடலாம். இறாவை போட்டு முடிச்சுட்டு அந்த இறாவும் அந்த மசாலையே நல்லா வேகட்டும். அப்புறம் இந்த சீக்ரெட் பவுடர் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிங்கல்ல, அந்த பவுடரை எடுத்து, சோம்பு தனியா பவுடர் எடுத்து நம்ம இப்போ கொட்டி அந்த இறால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சீக்ரெட்டே. நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி, அந்த பவுடர் மட்டும் நீங்கள் கடையில் வாங்காதீங்க. கரம் மசாலா தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. தனியா பவுடர் தேவையில்ல, பெப்பர் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. பிரியாணி மசாலா தேவையில்ல, மட்டன் மசாலா தேவையில்ல, எந்த பவுடருமே வேணாம். நீங்கள் இந்த அரைச்ச பவுடர் மட்டும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க. நான் வந்து 2½ கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து முடிச்சோன்னா நான் இப்போ அரிசியை போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கணும். கொதித்து முடிச்சோன்னா நான் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசியை போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஓகே, நான் குக்கரில் 3 விசில் விடுறேன். 3 விசில் விட்டுட்டு அப்புறமா அப்படியே அந்த விசில் அமுங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதுவாகட்டும். அதுவே ஆகிடுச்சு, அதுவே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி தயார். சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் என்ன வேலை இருந்தாலும் ப்ளீஸ்
சாட்டர்டே, சண்டே குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க. எவ்வளோ வேலை இருந்தாலுமே குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தோட பிள்ளை, அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி யார் யார் இருக்காங்களோ, யார் யார் எந்தெந்த மூலையில் இருக்காங்களோ, யாராவது வீட்டுக்கு வந்தாலும் சரி, தனியாக ஒதுக்காதீங்க. தனியாக ஒதுங்கி சாப்பிடாதீங்க. குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ தான் அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களுக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும்